மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்ப விவகாரத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகளை தாக்கியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகன். வணக்கம் ஜெகன், எவ்வளவு நிர்வாகிகள் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்திரப்பட்டி வெளிச்சநத்தம் கிராமத்தில் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக 45 அடி கொடிக்கம்பரம் காணப்பட்டது. இதற்காக முறையாக அனுமதி பெறவில்லை என கூறி வருவாய் அலுவலர்கள் காவல்துறையினர் அனுமதியை மறுத்திருந்தார்கள். இதனால் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பாக வெளிச்சநத்தம் கிராமத்தில் தர்ணா போராட்டமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அரசு அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் விடுதலை சிறுத்தை கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு அந்த விசிக கொடி கம்பத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் அனுமதியுடன் இந்த கொடியை ஏற்ற அனுமதி வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து பார்த்தீர்களானால் தற்போது விசிக கொடிக்கம்பம் இந்த ஏற்றிய விவகாரத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகளை தாக்கியதாக அந்த பேச்சுவார்த்தையின் போது தாக்கியதாக கூறி விசிக கட்சி நிர்வாகிகள் மீது 8 பிரிவின் கீழ் வழக்குகள் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வெளிச்சநத்தம் பகுதியில் அனுமதியின்றி கொடிக்கம்பம் வைக்கப்பட்டதற்காகவும் இந்த விவகாரத்தில் விசாரிக்க சென்ற துணை வட்டாட்சியர் ராஜேஷ், வருவாய் அலுவலர்கள் அனிதா, கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவன், கிராம உதவியாளர் பழனியாண்டி ஆகியோரை விசிக கட்சியினர் அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் தாக்கப்பட்ட காரணத்தினால் அந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் பரமசிவன் அளித்த புகாரின் அடிப்படையில 5 விசிக நிர்வாகிகள் உட்பட 21 பேர் மீது 8 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கீழ் சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.